டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி 26/10/1/2025 ஜனவரி மாதம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயிலில் நடைபெறும் வைகுந்த ஏகாதசி பெருவிழா. அதிக அளவில் பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த கோயிலில் உள்ள விசேஷம், சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்கு. அதனால் இங்கு வரும் பக்தர்களும் வருடந்தோறும் அதிக அளவில் இருக்கும். இது கோவிலுக்கு முன்பாக அமைந்துள்ள தசாவதார காட்சி. காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு பக்தர்கள் வரிசையில் செல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தொண்டை நாட்டு திவ்ய தேசம் அட்டபுயக்கரம் எனும் திவ்ய தேசம். இங்குள்ள பெருமாள் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள், தாயார் புஷ்பவல்லி தாயார். இது கோவிலின் முன்பகுதி. இது கோவிலுக்கு முன்பாக திரண்டிருக்கிற பக்தர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியை இப்ப பார்க்கிறோம். இதுதான் அந்த சொர்க்கவாசல். மார்கழி மாதம் வைகுந்த ஏகாதசி அன்று மட்டும் திறக்கப்படும் பரமபத வாசல் இது. இது காஞ்சிபுரத்தில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு. அந்த பரமபத வாசல் வழியாக பக்தர்களை இன்று அனுமதிக்கிறாங்க. இந்த தலத்தில் பெருமாள் 8 கரங்களோடு அருள்பாலிக்கிறார். அதனால் அஷ்டபுஜ பெருமாள் என்று சுவாமி பெயர் பெற்றார். 108 திவ்ய தேசங்களிலே இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் பெருமாள் 8 கரங்களோடு காட்சி தருகிறார் என்பது இந்த தலத்திற்கே உரிய சிறப்பு. இந்த தலம் திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார், வேதாந்த தேசிகனால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். ஆதிகேசவ பெருமாள் என்றும் சுவாமிக்கு ஒரு பெயர் உண்டு. சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் அரங்கசாமி குளம் அருகிலேயே இந்த ஆலயம் அமைந்திருக்கு. சமீபத்தில் இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் கண்டது. காஞ்சிபுரத்திலேயே 2 கோவிலில் அதிகப்படியான இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா சிறப்பாக நடைபெறும். ஒன்று வைகுண்ட பெருமாள் திருக்கோயில், மற்றொன்று இந்த அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில். இப்போ அந்த பரமபதல் வாசல் வழியாக பக்தர்கள் சன்னதிக்குள் செல்வதை பார்க்கிறோம். கூட்டம் அதிகம் என்பதால அதிக அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. சன்னதிக்கு முன்பாக மலர் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. இது மூலவர் சன்னதி. சன்னதிக்கு முன்பாக காத்திருக்கும் பக்தர்கள் கூட்டம் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்களுடைய கரகோஷங்கள் இங்கே கேட்கின்றன. காத்திருந்து பார்த்தோம்னா ஒரு 2 மணி நேரம் அல்லது ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள நாம சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம். சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வரும் பக்தர்களை இங்கே பார்க்கிறோம்.
இது புஷ்பவல்லி தாயாருடைய சன்னதி. சுவாமிக்கு எதிர் திசையில் இருக்கு தாயாருடைய சன்னதி. அடுத்தபடியா இங்க லக்ஷ்மி வராகர் சன்னதி இங்க இருக்கு. மக்கள் சேவிக்கிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். தரிசனம் முடித்துவிட்டு வெளியில் வரும் பக்தர்கள் கூட்டத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். பாதுகாப்பு வசதிகள் சிறப்பாக இருப்பதால விரைவிலேயே தரிசனம் முடித்து வரும் பக்தர்களை இங்க நாம பார்க்கிறோம். நடிகை ரோஜா அவர்கள் வந்திருக்கிறாங்க கோவிலுக்கு. தரிசனம் முடித்துவிட்டு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் தரப்படுகிறது. உள்ளே செல்வதற்கு ஒரு வழி, தரிசனம் முடித்துவிட்டு வெளியேறுவதற்கு இன்னொரு வழி வைத்திருப்பதால கூட்டம் கட்டுக்குள்ள இருக்கு. எங்கேயும் அந்த நெரிசலை பார்க்க முடியல. எல்லா இடத்துலையும் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருப்பதால மக்கள் சுலபமாக தரிசனம் முடித்துவிட்டு வெளியேறுகிறாங்க. இது பரமபத வாசல் முன்பாக உள்ள சுவாமியினுடைய சிற்பம். இதுதான் அந்த பரமபத வாசல். துவார பாலகர்கள் கதவின் அருகில் நின்று கொண்டிருக்காங்க. அவங்களோட அனுமதி பெற்று சுவாமியை நாம தரிசிக்க உள்ள போகணும். இது வெளியில் காத்திருக்கின்ற பக்தர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதி. இது கோவிலின் முன்புற நுழைவாயில். தரிசனத்திற்காக காத்திருக்கும் பக்தர்களின் கூட்டம் இங்க நம்ம பார்க்க முடியும். அதிக அளவில் இந்த வருடம் பக்தர்கள் கூட்டம் இருக்கு. இன்றைய தினம் சுவாமியை தரிசனம் செய்தது மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய.